வணக்கம். டான் தமிழொலியின் காலைநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். அளித்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு மத்தியிலும் பின்வாங்காத துணிச்சலுடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சுபமான ஆரம்பத்துக்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் பெரும் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட்ட வாழ்த்து செய்தியை அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அறுவடை திருநாள் என்று பொருள்படும் தைப்பொங்கல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மற்றும் இந்துக்களால் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது. புதிய திசையை நோக்கி செல்லல், மனித சமூகத்தின் உள்ளக வெளிப்புற சகவாழ்வு என்பனவே தைப்பொங்கல் பண்டிகையின் அர்த்தமாகும். இந்த நாட்டு மக்களின் நற்பண்புகள், நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு என்பவற்றை மேம்படுத்தி சமூக மாற்றத்திற்கான ஆரம்ப முயற்சியாகவும், சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறைக்கான புதிய ஒரு திசையின் தொடக்கமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமயத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாட்டில் உருவாகியுள்ள புதிய உத்வேகத்துடன் இளைஞர்களாகிய நம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கை என்ற நம்பிக்கையை நம் இதயங்களில் சுமந்து புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதற்காக சுற்றுச்சூழல் முன்னேற்றத்துக்கு உகந்த முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய கலாச்சார நெறிமுறை இருப்பை உருவாக்குவதன் மூலம் நிலையான அமைதி, நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கு தேவையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தவும் தலைமை பொறுப்பு மற்றும் பொறுப்புக்கூறலை நாங்கள் ஏற்கிறோம். அளித்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு மத்தியிலும் பின் வாங்காத துணிச்சலுடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளோம். இந்த நாட்டு மக்களின் முகங்களில் நீடித்த புன்னகையை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இந்த செயற்பாட்டில் புதிய அணுகுமுறைகளுடன் ஒற்றுமையுடனும் பங்கேற்புடனும் ஒன்றிணைய உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். சுபமான ஆரம்பத்துக்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் பாரிய ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்லும் பாரிய மற்றும் பாரதூரமான பொறுப்பு எமக்கு உள்ளது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கட்டமைப்பு மற்றும் கொள்கை ரீதியிலான மாற்றம் உட்பட மனநிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்லும் பாரிய மற்றும் பாரதூரமான பொறுப்பு எமக்கு உள்ளது. ஒருவரை ஒருவர் மதித்தல் மற்றும் கைமாறு மறவாத உன்னத பண்புகள் என்பவற்றை கொண்ட தைப்பொங்கல் பண்டிகையானது உண்மையான கலாச்சார மதிப்பீடுகளை இவ்வுலகிற்கு எடுத்துரைக்கின்றது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இயற்கையினூடாக எமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு கைமாறு செய்வது மிகவும் உன்னதமான மனித பண்பாகும். நாடு என்ற அடிப்படையில் நாம் விசேட மேல்கற்களை எட்டியுள்ளோம். கட்டமைப்பு மற்றும் கொள்கை ரீதியிலான மாற்றம் உட்பட மனநிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்லும் பாரிய மற்றும் பாரதூரமான பொறுப்பு எமக்கு உள்ளது. அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாம் அந்த சவால்கள் நிறைந்த மற்றும் பொறுப்பு வாய்ந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து பரிணாம மாற்றத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். அவ்வாறான தருணங்களில் இயற்கையை போற்றி அதற்கு நன்றி செலுத்தும் இத்தகையதொரு அற்புதமான பண்டிகையை கொண்டாடுவது மீண்டும் ஒரு முறை கலாச்சார ரீதியிலான செழிப்பான பிரஜைகளை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமையும். ஒருவரை ஒருவர் மதித்தல் மற்றும் மற்றவர்களின் மதம், கலாச்சார உரிமைகளை மதிக்கும் விசேட மனித பண்புகள் மற்றும் நல்லிணக்கத்தில் பூரணமடைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இந்த தைப்பொங்கல் தினத்தில் நாம் மீண்டும் ஒரு முறை உறுதி கொள்வோம். தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் இலங்கை வாழ் மற்றும் உலக வாழ் தமிழ் சமூகத்தின் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் மகிழ்ச்சிகரமான தைப்பொங்கல் தினமாக இன்றைய தினம் அமைய வேண்டும் என மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய விழாவாக தைப்பொங்கல் விழாவை ஒன்றிணைந்து கொண்டாடுவது நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க உதவும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் மக்களுக்கான பொறுப்பை ஏற்றுள்ள ஆளும் கட்சிக்கு பொதுமக்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவது என்பது அந்த அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு செலுத்தப்படும் நன்றி மற்றும்
பொறுப்புணர்ச்சியின் வெளிப்பாடாகும் என்பதை தைப்பொங்கல் விழாவின் உட்பொருளை சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் உணரலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தனது தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தைப்பொங்கலின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. விவசாய வாழ்க்கை முறையில் ஒருவரின் பொருளாதாரத்தையும் வாழ்க்கையையும் வலுப்படுத்தி பயிர்களை செழிப்பாக்க உதவிய சூரியன், மழை, இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் நன்றி செலுத்துதல் என்ற பெரிய பாடம் கற்பிக்கப்படுகிறது. இதனை எதிர்கால சமுதாயத்தில் முறையாக உள்வாங்குவது நமது பொறுப்பாகும். பல்மத, பல்லின, பல்மொழி சமூகம் கொண்ட நமது தாய் நாட்டில் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் மற்றுமொரு தேசிய விழாவாக தைப்பொங்கல் விழாவை ஒன்றிணைந்து கொண்டாடுவது நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க உதவும். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட தைப்பொங்கல் விழாவை கொண்டாடும் இலங்கை வாழ் சகோதர சகோதரிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக வடக்கு மாகாண ஆளுநர் நவனா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் என்பது நன்றி உணர்வுக்கான பண்டிகை என வடக்கு மாகாண ஆளுநர் நவனா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். தைப்பொங்கலில் பண்டிகையை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் இந்த நாளிலே வடக்கு மாகாணத்திலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விவசாயிகளுக்கு நல்ல அறுவடை தருகின்ற நேரத்திலே சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி செலுத்துகின்ற ஒரு நேரமாக தான் இது இருக்கின்றது. எங்களுடைய மாகாணம் முக்கியமாக விவசாயத்துறையும் கடல் வளத்தையும் கொண்ட ஒரு மாகாணமாக இருக்கின்றது. அந்த வகையிலே வட மாகாணத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். தமிழர் பாரம்பரியமாக தமிழர் பண்பாட்டோடு சேர்ந்த இந்த நிகழ்வு மிக முக்கியமான நாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த தை பிறக்கின்ற இந்த நாளிலே எமது மக்களுக்குமான துன்பங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உள்ள நாளாக இந்த தைப்பொங்கல் தினத்திலே இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைவருக்கும் எனது தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் தேசிய இனத்தின் பொங்கலாக தைப்பொங்கல் பரிணமித்துள்ளது என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் பண்டிகை உழைக்கும் வர்க்கத்துக்கு மதிப்பளிக்கும் தமிழ் இன பண்பாட்டின் வெளிப்பாடு என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தனது தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இது ஒரு சைவ தமிழ் மக்களின் நிகழ்வாக உருவாகி வளர்ந்து வந்தாலும் காலப்போக்கில் தமிழ் தேசிய இனத்தின் பொங்கலாக பரிணமித்துள்ளது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற முதுமொழிக்கமைய நமது உறவுகள் அனைவரது வாழ்வும் சூரிய ஒளியைப் போல் பிரகாசமாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். அடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக முக்கிய பிரமுகர்களுடைய தைத்தின வாழ்த்தை பார்க்கலாம். இந்த இனிய தைப்பொங்கல் திருநாளில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் சார்பிலும் இந்திய மக்களின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த தைப்பொங்கல் திருநல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் தமிழர்களின் பாரம்பரியத்தை கொண்டாடும் மிக முக்கிய நாளாக விளங்குகிறது. இது இயற்கைக்கும் நமது விவசாயத்திற்கும் நன்றி சொல்லும் நல்ல நாளாகவும் திகழ்கிறது. இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்கள் வாழ்வில் நலம், செழிப்பு மற்றும் அமைதி நிறைய வாழ்த்துகிறோம். உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்களின் உத்தம பண்டிகை நாட்களில் பொங்கல் விழா மகத்துவமானது. நாம் வாழ்வதற்கு வழி தருகின்ற சூரிய கடவுளுக்கு முன்னோர்கள் வீட்டு வாசலில் ஆண்டுதோறும் தைத்திங்கள் நாளில் பொங்கி படைத்து பூரிப்படைந்து சூரிய கடவுளுக்கு நன்றி சொல்லுவார்கள். அந்த புண்ணிய நாள் இயற்கை தெய்வமாகிய கதிரவன் வெளிச்சந்தந்து விடிவு தந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு இவ்வுலகத்துக்கு நல்ல வழிகாட்டுகின்ற அந்த தெய்வத்தை முன்னோர்கள் போற்றினார்கள். மூத்தோர்க்கு மதிப்பு கொடுக்கல் என்ற பண்பாட்டை சிறுவர்களும் கற்றுக்கொள்வதற்கு இந்த பொங்கல் வழிபாட்டு மரபை உறுதி செய்தார்கள்.
இயற்கை தெய்வத்தோடு பாடுபட்டு உழைக்கின்ற உழவர்களையும் கடவுளாக கருதிய பண்பாடு பொங்கல் விழாவிலே முதன்மை பெற்றது. அத்தகைய உயர்ந்த பண்பாட்டு அடிப்படையிலே நடைபெறுகின்ற பொங்கல் விழா குழந்தைகள் முதல் மூத்தோர் வரை ஆடி பாடி மகிழுகின்ற இந்த விழா, அது மட்டுமன்றி இந்த பொங்கல் விழாவிலே ஆயகலைகள் 64ஐயும் அரங்கேற்றுவார்கள். இன்று இவையெல்லாம் குறைந்து கொண்டு போகிறது. இந்த நிலை மாற வேண்டும். எல்லா கலைகளும் வளர வேண்டும். எல்லா அன்பர்களும் நட்பையும் அன்பையும் வளர்க்க வேண்டும். எனவே பொங்கல் நாள் என்பது மனிதநேயத்தோடு கொண்டாடப்பட வேண்டிய நாள். உலகம் முழுவதும் வாழுகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான பொங்கல் வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் தெரிவித்து, டான் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற அத்தனை பேருக்கும், டான் தொலைக்காட்சி நிறுவனருக்கும் இந்த பொங்கல் வாழ்த்தை சமர்ப்பித்து அமைகிறேன். உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மலர்ந்திருக்கின்ற தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கூறி மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த மலர்ந்திருக்கின்ற தைப்பொங்கலானது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வாழ்க்கைக்கு அமைய அனைவரது வாழ்விலும் மங்களம் உண்டாகும் வகையிலே இந்த நாளானது வழி சமைக்க வேண்டுமென்று இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு, இந்த தைப்பொங்கலானது தமிழர்கள் எங்கெல்லாம் செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் கடைப்பிடிக்கப்பட்டு வருவது வரலாற்று சான்று ஆகும். யாழ் மண்ணிலே என்றும் இல்லாதவாறு போதை கலாச்சாரமானது தலை தூக்கி நிற்கின்றது. புதிய ஜனாதிபதி அவர்கள் யாழ் மண்ணிலே நிலவுகின்ற போதை கலாச்சாரத்தை முற்றுமுழுதாக ஒழித்து, முன்னைய காலத்திலே தமிழர்கள் எவ்வாறு கலை கலாச்சாரத்துடன் வாழ்ந்தார்களோ அதே போன்று வாழ்வதற்கு இந்த பொங்கல் திருநாளிலே அவரிடம் இந்த விண்ணப்பத்தை வைத்து எனது விண்ணப்பத்திற்கு வழி சமைக்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டி நிற்கின்றோம். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 2045 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த வருடத்தில் மாத்திரம் 49,877 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அத்துடன் 24 உயிரிழப்புகள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சபுராமுவோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியா சென்ற தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் குரல் கொடுக்கவில்லை என யாழ்ப்பாண மாவட்ட மீனவ சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன உபதலைவர் ரட்னகுமார் கவலை வெளியிட்டுள்ளார். இந்தியா சென்ற தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் குரல் கொடுக்கவில்லை எனவும் தமிழக முதலமைச்சருடன் செல்ஃபியை மட்டும் எடுத்துக் கொண்டார்கள் எனவும் யாழ்ப்பாண மாவட்ட மீனவ சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன உபதலைவர் ரட்னகுமார் கவலை வெளியிட்டார். நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள சம்மேளனத்தின் அலுவலகத்தில் நடாத்திய உடல் சந்திப்பில் இவ்வாறு கவலை வெளியிட்டார். அயல்வர்கள் தினமண்டு இந்தியாவில் 2 நாள் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் கடத்தொழில் அமைச்சர்கள் போயிருக்கணும். போய் அங்கே இந்த மீனவற்ற பிரச்சனையை எதுவும் கதைக்க இல்லை.
முதலமைச்சரோட கதைக்கிறதுக்கு அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை கூட அவ சிரிச்சபடியே செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி எடுத்து சொன்னவ அந்த காதுக்கு ஆவது ஸ்டாலினுக்கு சொல்லி இருக்கலாம் தானே. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இந்த வடபகுதி மீனவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம், தங்கட பலத்தை அழிக்கணும், எங்கட பல உபகரணங்களை அழிக்கணும், நாங்கள் செத்து கொண்டே இருக்கிறோம் என்று அவைக்கு ஒரு பதிலும் சொல்ல இல்லை. அவையின் புன்னகையை பார்த்தால் அவ இது சம்பந்தமா கதைக்காம இல்லை, அவைக்கு நினைவிலையும் இல்லை. நீங்கள் வரக்கு முன்னமாவது ஊடகத்துக்காவது ஒரு தகவலை சொல்லுங்க. வடபகுதி மக்கள் மீனவர்கள் உங்களோட மீனவர்களால எங்களோட வளங்களை அழிக்கப்பட்டு எங்களோட பலகாரர்களை அழிக்கப்பட்டு எங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள், அதை நிப்பாட்டுங்க கொண்டு அதையாவது சொல்லி போட்டு வாங்கும். யாழ்ப்பாணம் சாவோய்ச்சேரியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் புயரத்தின் முன் பாய்ந்து தனது உயிரை மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி புயரத்தின் முன் பாய்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார். நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் யாழ்ப்பாணம் சாவைச்சேரி மீசாலை கமலசபை திணைக்களம் முன்பாக உள்ள புகர்த பாதையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. கொடிகாமம் வெள்ளாம்பொக்கட்டி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான திருமணமாகி 2 மாதங்களான நவரத்னம் நவாஸ்கரன் என்னும் இளம் குடும்பஸ்தர் இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சிவசேனை அமைப்பினர் நேற்று மாலை கிளிநொச்சியில் போராட்டம் நடாத்தியுள்ளனர். கிளிநொச்சி போலீசார் இந்து மதகுரு மீது தாக்குதல் நடாத்தியவர்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாக குற்றம் சுமத்திய சிவசேனை அமைப்பினர் நேற்று மாலை கிளிநொச்சியில் போராட்டம் நடாத்தியுள்ளனர். அண்மையில் இந்து மதகுரு ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவரது உருத்திராட்ச மாலை அறுத்து எறியப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கோரி கிளிநொச்சி நகர் பிள்ளையார் ஆலயம் முன்பாக இந்த கவனிப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தேங்காய் உடைத்து கவனிப்பு போராட்டம் இடம்பெற்றது. தாக்கப்பட்டவர் நீதி கோரி போலீஸ் நிலையம் சென்றபோது தாக்குதல் மேற்கொண்ட நபருடன் சமரசத்துடன் செல்லுமாறு போலீசார் கோரியமை கவலை அளிப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட சமாதான நீதவான்கள் சம்மேளனத்தின் தலைவராக ஊடகவியலாளர் ஊனா உதயகாந்த் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட சமாதான நீதவான்களுக்கான கருத்தரங்கும் சம்மேளனத்தின் பொதுக்கூட்டமும் மண்முனை பெற்று பிரதேசலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக மண்முனை பெற்று ஆரையம்பதி பிரதேச செயலாளர் திருமதி தர்ஷன கௌரி தினேஷ் கலந்து சிறப்பித்ததுடன் இந்நிகழ்விற்கு வளவாளர்களாக சட்டத்தரணி MSM முஹாயிதீன் சாலி, சம்மேளனத்தின் ஆலோசகர் வி கமலதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வளவாண்மை மேற்கொண்டிருந்தார். புதிய நிர்வாகத் தெரிவில் சம்மேளனத்தின் புதிய தலைவராக பலத்த போட்டிக்கு மத்தியில் வாக்கெடுப்பின் மூலம் ஊடகவியலாளரும் அகில இலங்கை சமாதான நீதவானும் ஆகிய உதயகுமார் உதயகாந்த் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சம்மேளனத்தின் புதிய செயலாளராக துரராஜா லட்சுமிகாந்தனும் பொருளாளராக வைத்தியர் சபாரத்னமும் ஏகமனதாக சபையோரினால் தெரிவு செய்யப்பட்டனர். இத்துடன் டான் தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.